ராதே கிருஷ்ணா வணக்கம் எல்லாத்துக்கும். ஸோ நான் ராசி பலன் வீடியோ நிறைய போடுற ஐடியா இல்லை. கண்டிப்பாக சனி பயிற்சி வருது, ராகுகேது பயிற்சி வருது அடுத்த 2025ஆம் ஆண்டு. அப்போ போடலாம். அதே போல் 2025ஆம் ஆண்டுக்கான ராசி பலனும் போடலாம். இப்போ நான் நிறைய போட போகிறதில்ல. ஆக்சுவலி ராசி பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியாக கொடுக்கும் பொழுது அது வந்து 30லேருந்து 40-50% வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அதையே வந்து முழுசுமாக எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நம்ம சேனலோட நோக்கம் இல்லை. அப்படிங்கிறதுனால நான் நிறைய போட போகிறதில்ல. பட் ஸ்டில் மேஷம் அண்ட் மிதுனம் நிறைய ரெக்வஸ்டட் கேட்டிருந்தீங்க, டிஎம்லேயும் கேட்டிருந்தீங்க. என்னையை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சின்ன வட்டத்துலேயும் இந்த 2 ராசிகளுக்கு நிறைய கேட்டிருந்ததுனால அவங்களுக்காக போட்டுடலாம் அப்படின்னு இருக்கேன் நான். ஸோ அது ரெண்டும் போட போகிறேன். மேக்ஸிமம் இதுதான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். மேலே ரெக்வஸ்ட் வரலைன்னா போடுற ஐடியாலே இல்லை நான். ஸோ மேஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு பிறகு மே மாதத்துக்கு பிறகு ஒரு பெரிய ரிலீஃப் இருந்திருக்கும், ஒரு பெரிய முன்னேற்றம் இருந்திருக்கும், பண வரவுக்கான வழிகள் எல்லாம் நடந்திருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து லாஸ்ட் ஒரு 1 இயர் குரு லக்னத்திலே இருந்ததுனால பாக்கியாதிபதி தான், ஆனால் நிறைய ப்ரெஷர் கொடுத்துருப்பாரு. பொதுவாகவே ஜென்மகுரு இப்போ ரிஷபத்துக்கு சொன்ன அதே பலன்களை லாஸ்ட் இயர் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. ஜென்ம குரு அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய ப்ரெஷர் தலையில் இருந்திருக்கும். ஸோ அது மென்டலி உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணி தான் இருந்திருக்கும். பட் இந்த வருடம் நல்லா இருக்குது. நீங்கள் போட்டது உண்டான எல்லா பணமும் எடுக்க முடியும். சுப செலவுகள் நிறைய பண்ணுவீங்க, சொந்தமாக சம்பாத்தியம் பண்ணுவீங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு புதுவிதாக கெரியர் தொடங்குறவங்களுக்கு சொல்கிறேன் நான், பர்டிகுலராக பெண்களுக்கு. அதே போல் சிறு வயது குழந்தைகள், அதாவது இப்போ தான் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு வரோம் அப்படிங்கிறவங்க, அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் சுற்றும் இருப்பவர்களுக்கும் நிறைய விஷயங்கள் வாங்கி கொடுத்து சந்தோஷப்படக்கூடிய நேரம். சுப செலவுகள் நல்லா பண்ணலாம். சனி இப்போ லாப சனியாக இருக்கார். ஸோ அதனால் லாப சனினால உங்களுக்கு எந்த பாதிப்புமே வராது. பொதுவாக சனி உங்களை பார்க்குறாரு அப்படின்லாம் நினச்சிக்க வேண்டாம். லாப சனி எப்பொழுதுமே முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியவர். நிறைய கடினமாக உழைக்கக்கூடிய தன்மைகளை கொடுத்து, வேலையை கொடுத்து, அதுக்கு உண்டான ஊதியத்தையும் கொடுக்கக்கூடியவர்லாம் லாப சனி. அதனால் இந்த வருடம் நல்லா தான் இருக்குது. அடுத்த சனி பயிற்சியை தான் உங்களுக்கு 7.5 சனி தொடங்குது. பட் அப்பையும் கும்பம் கஷ்டப்பட்ட அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க. கும்பத்தை விட மீனம் கொஞ்சம் பரவாயில்ல, மீனத்தை விட மேஷம் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கும்பத்துக்கு ஜென்ம சனி மட்டுமல்ல, 7.5 சனியினுடைய ஸ்டார்டிங், 7.5 சனியோட ஜென்மசனி எல்லாமே சனி சுய வீடுகளில் நின்று நடத்தக்கூடியதாக இருக்கும். ஸோ சனி சுய வீடுகளில் பர்டிகுலராக மூலத்திரிகோண வீடான கும்ப வீட்டில் நின்று நடத்தும் பொழுது அதீதமான கஷ்டங்களை தான் கொடுப்பார். இப்போ மீனத்துக்கும் மூலத்திரிகோண வீட்டான 12ல் சனி இருக்கிறது அப்படிங்கிறது இந்த மாதிரியான பலன்களையும் சேர்த்து தான் கொடுக்கும். ஆனால் அதுவே மீனத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஜென்ம சனியாக ஆகும் பொழுதே ஒரு சௌமிய வீடான குருவோட வீடான மீனை வீட்டுக்கு வந்துட போகிறார். ஸோ அந்த கும்பம் பட்ட கஷ்டம் இவங்க பட மாட்டாங்க. மீனத்தை விடவும் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் இருப்பீங்க. ஸோ அதனால் மேஷத்துக்கு நல்லா தான் இருக்குது, கவலைப்பட வேண்டாம். நீங்கள் அடுத்த சனி பயிற்சிக்கு முன்னாடி தொழிலோ வேலையோ அமைத்து கொள்ள வேண்டும். ஏன் அதுக்கப்புறம் அமையாது அப்படின்னா அமையும். பட் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் இருக்காது, பெரிய ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் பார்க்க முடியாது. கொஞ்சம் செய்கிற வேலையை விட கம்மியான வருமானத்தை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய இடத்துல இருப்பீங்க. ஸோ அதனால் இப்போவே அதுக்குண்டான முயற்சிகளை போடுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த முயற்சிகளை இப்போ போடுங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மிதுனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம சனி உங்களுக்கு கிட்டத்தட்ட இவங்களுக்கு சொன்ன மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அஷ்டம சனிலேருந்து வெளியே வந்ததே ரொம்ப பெரிய விஷயம். அஷ்டம சனியில் நிறைய பேருக்கு புது முயற்சிகள் கிடைத்து முன்னேற்றத்தையும் பார்த்துருந்துருப்பீங்க. ஏன்னா மிதுனம் வந்து உங்களுக்கு 8, 9 குறிக்கக்கூடிய சனி அஷ்டமத்தில் இருந்து வேலை பார்த்த போது பார்த்தீங்க அப்படின்னா, அவர் உங்களுக்கு நன்மையும் தீமையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய அட்டமாதிபதி வேலையும் செஞ்சிருப்பாரு, பாக்கியாதிபதி வேலையும் செஞ்சிருப்பாரு. ஒரு பெரிய ஒரு இழப்பும் நடந்திருக்கும் அந்த பீரியடில். பட் ஈக்குவலைஸாக நீங்கள் வந்து வேலையை நீங்கள் அந்த டைமில் அஷ்டம சனி பீரியடில் நல்லா செஞ்சுருந்தீங்கன்னா இப்போ நல்லா செட்டில் ஆகிருப்பீங்க. வீட்டில் யாரோ ஒருத்தர் தவறிடுவது, ஆப்ரேஷன் மாதிரியான மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், அந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் அஷ்டம சனி பீரியடில் ஒரு டவுன்ஃபால் கண்டிப்பாக பார்த்துட்டு மேலே வந்திருப்பீங்க. ஏன்னா அவர் அட்டமாதிபதியாகவே இருந்து அட்டம ஸ்தானத்துலேருந்து வேலை பார்த்துட்டு இருந்தார். பட் அடுத்து பாக்கி சனி ஆனதுலேருந்தே அவர் உங்களுக்கு நன்மைகள் தான் செஞ்சிட்ருக்காரு. ஸோ அதனால் அதை பற்றி எந்த கவலையும் பட வேண்டாம். கர்ம சனி ஆகும் பொழுதும் சரி, அடுத்து லாப சனி ஆகும் பொழுதும் சரி நல்லது தான் கொடுப்பாரு. அடுத்த 15 வருஷம் மிதுனத்துக்கு தசாபுக்திகள் நல்லா இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பான ஏற்றம் தான் உங்களுக்கு வந்து இந்த பீரியடில் வீடு மாற்றம், மனை வாங்குவது இதெல்லாமே நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா மிதுனத்துக்கு 4ஆம் இடத்துக்கு குருவனுடைய சுப பார்வை விழுகுது. ஸோ வீடு மாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரியான வீடு மாற்றம், பதவி உயர்வு, வீடு வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு தசாபக்திகள் மட்டும் கண்டிப்பாக நல்லா இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வீடு வாங்குவீங்க இந்த பீரியடில். ஸோ இது எல்லாமே மிதுனத்துக்கு நல்லா தான் இருக்குது. நீங்கள் இந்த பீரியட்லேருந்து அடுத்த குரு பயிற்சி வரைக்குமே வீடு வாங்குவதற்கு நல்லா தான் இருக்குது. அதுக்கடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு டீட்டெயில்டாக அந்த குரு பயிற்சி வீடியோவில் நான் சொல்லுவேன். பட் ஸ்டில் இப்போயும் வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துட்றேன். 1 இயர் புளிஞ்சு எடுத்துருவார் குரு வேலையை. பாதகாதிபதி லக்னத்தில் உட்காந்து ஒன்றா மனைவியோட சண்டை அல்லது வந்து வேலையில் பிரச்சனை,
இது வந்து கண்டிப்பாக இருக்கும். குழந்தைகளுக்கான பொறுப்பு அப்படிங்கிறது உங்கள் தலையில் நிறைய விழுக போகுது. ஸோ அதுக்கு உண்டான வேலையெல்லாம் இப்போ செஞ்சுருங்க. வீடு மாற்றுறீங்க, வீடு வாங்குறீங்க அப்படின்னா மிகுந்த ஆடம்பரம் பண்ணாதீங்க. பொதுவாகவே திருவாதிரை நட்சத்திரம் ஆளுமை நடத்தக்கூடிய இடம் மிதுனம் அப்படிங்கிறதுனால சில நேரங்களில் பொருளாதார ரீதியான தவறான முடிவுகளை எடுத்துறது அப்படிங்கிறது மிதுனராசி மிதுன லக்னக்காரங்க நிறைய பண்ணுவாங்க. ஏன்னா சந்திரன் 2 12 உச்சமாகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு உண்டு. மிதுன லக்னக்காரர்கள் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ இதனால் வந்து வெட்டியாக வட்டி கட்டி வீணாக போகிறது, அந்த சொத்துனால பிரயோஜனம் இல்லாமல் போகிறதுங்களா ரெகுலராக நடக்கும். ஸோ ஆடம்பரத்துக்கு எதிர்பார்த்து இந்த பீரியடில் பண்ணாதீங்க. அடுத்த 1 வருஷம் கண்டிப்பாக வந்து ப்ரெஷர் நிறையா இருக்கும். பொருளாதாரம் சேர்த்து வச்சு அவர் 2ஆம் இடத்துக்கு போகும்போது குரு உச்சமாகும்போது சேர்த்து வச்சு கொடுத்துட போகிறார். அந்த 1 வருஷத்துக்கு தேவையான பிளானிங்கை இந்த வருஷம் பண்ணிடுங்க. அதே போல் ஒரு வாடகைக்கு தான் நீங்கள் வீடு மாற போகிறீங்க இந்த பீரியடில் அப்படின்னா ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட்டு மாறாதீங்க. அடுத்து 1 வருடம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். குரு பயிற்சி மாத்திரம் வேலை பளு தான். அந்த பளுவை எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிறதுக்கு இப்போ கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடிக்கு தாராளமாக வீடு மாறலாம். மனதுக்கு பிடித்தாற்போல் வீடு அமையும். அதே போல் வந்து பதவி உயர்வு கிடைக்கும். புது வீடு மனை வாங்கணும்னு நினச்சவங்க, அஷ்டமசனி பீரியடில் ஆரம்பித்து வீடு கட்ட முடியாமல் பாதியில் நின்னவங்க, ஃப்ளாட் புக் பண்ணி கைக்கு வராமல் இருந்தவங்க எல்லாத்துக்குமே இந்த பீரியடில் கை வந்துடும். ஸோ மிதுனம் நல்லா தான் இருக்குது. ஆனால் மிதுனம் பொதுவாகவே கொஞ்சம் கம்ப்ளைனிங் நிறைய இருக்கக்கூடிய ராசி தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னது தான், சில நேரங்களில் சில முடிவுகள் அவங்களால வந்து சரியான முறையில் எடுக்க முடியாத தடுமாற்றம் ஏற்பட்டு தவறான சில முடிவுகளை எடுத்துருவாங்க. அதில் சில இது இருக்கும், கொஞ்சம் பேக்லாக்ஸ் இருக்கும். அதனாலேயும் சரி. அதே போக உங்களுக்கு பாக்கியாதிபதியாக வரக்கூடியவர் வந்து சனி. அவர் உச்சமாகிறது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில், பூர்வ புண்ணியஸ்தானத்தில். அதனால் லக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கம்மி தான். இவர்கள் அறிவாளிகள். மிதுன ராசி மிதுன லக்னம் ரெண்டுமே அறிவு ஜாஸ்தி. பேசியே ஒரு காரியத்தை சாதிச்சிருவாங்க. நிறைய மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்கள் மார்க்கெட்டிங்கில் இருப்பாங்க, பேசி படைக்கக்கூடிய தொழில்களில் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்ப நல்லா வரும். அவங்களுடைய வார்த்தைகளுக்குள்ளேயே அப்படியே உள்ள சிக்கிப்பாங்க மனுஷங்க. அந்த அளவுக்கு அவங்களால அந்த காரியத்தை வந்து பேசியே சாதிச்சிட முடியும். சண்டைக்கெல்லாம் நேராக போக மாட்டாங்க. முடிந்த அளவுக்கு அவங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாயும் சூரியனும் ரொம்ப வலுவாக இல்லாத பட்சத்தில் சண்டையை விரும்பாதவர்கள் தான். ஒரு மாதிரி காமாக இருக்கக்கூடிய பர்சன் தான். பட் தட் டசன்ட் மீன் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை சாதிச்சுக்க தெரியாது அப்படிங்கிற ஆட்கள் இல்லை. தனக்கு என்ன வேணும்னு தெரியும். கொஞ்சம் செல்ஃபிஷ்னஸ் இருக்க தான் செய்யும். பட் தட் இஸ் நீடட். ஏன்னா இவங்களுக்கு லக்கு கம்மி இல்லைங்களா? ஸோ தனக்கு என்ன வேணுங்கிறத பார்க்கணுங்கிறது அவங்களுக்கு தேவை இல்லையா? ஸோ அதனால் அது சரியாகத்தான் இருக்கும். ஸோ கம்ப்ளைனிங் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பீரியட் ரிலேட்டடாக கிடையாது. பீரியட் ரிலேட்டடாக உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. பட் இந்த கம்ப்ளைனிங் வருவதற்கான காரணம், நீங்கள் எப்பயுமே உங்களுக்கு ஒரு விஷயம் டிசர்விங் அப்படின்னாலும் அதை எல்லாருக்கும் ஒரு 100% முளைத்து தான் எல்லாருக்குமே கிடைக்கும். நீங்கள் 150% முளைத்து கிடைப்பற போல் இருக்கும். அவ்வளோதான். ஸோ மற்றபடிக்கு மிதுனத்துக்கு நல்லாகவே இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு புதன் தான் உங்களுக்கு வந்து ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால பெருமாள் வழிபாடு பர்டிகுலராக இந்த புரட்டாசி மாதம் பெருமாள் தரிசனம் பண்ணுங்கள். புதன்கிழமைகளில் சனிக்கிழமைகளில் பண்ணுங்கள். ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இது வந்து போதுமானது. வேறு எதுவும் தேவைப்படாது. நல்லா தான் இருக்குது. ராதே கிருஷ்ணா. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். மேக்ஸிமம் இன்னொரு ஒரே ஒரு வீடியோ மட்டும்தான் போடுற ஐடியா இருக்குது. ஏதாவது ராசிகளுக்கு ரெக்வஸ்ட் இருந்தால் கொடுங்க. நம்ம இதோடு இதை முடிச்சுட்டு அடுத்து நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. அதை பற்றின விஷயங்களை பார்ப்போம். ராதே கிருஷ்ணா.